அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. ஒரு பார்ட்டியில் நடக்கும் பல வேனமான நிமிஷங்கள் வீடியோ கேசட்டாக மாறி பல உயிர்களை பழிவாங்க துடித்தால் என்ன ஆகும்? நித்யகுமார் மற்றும் அவனது நண்பன் பவித்ரன், இவர்களுக்கு பின்னால் இருக்கும் கசப்பான கடந்த காலமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் இந்த கதையை ரத்தமும் சதையுமான ஒரு த்ரில்லராக மாற்றுகிறது. எழுத்தாளர் தேவி பாலா அவர்களின் டைம் டு மர்டர் அதிரடி நாவலை முழுமையாக கேட்டு மகிழுங்கள் நமது சேனலில். டைம் டு மர்டர் அத்தியாயம் 1. மேடம், உங்களுக்கு ஃபோனு. ஆப்ரேட்டர் இன்டர்காமை எடுத்து சொல்ல கனெக்ஷன் கொடுங்க. ரிசீவரை காதில் வைத்து காத்திருந்தாள் ஜீவிதா. ஆப்ரேட்டர் அந்த டிஆர்சி காலை இன்டர்காமுக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுத்துவிட்டு குரல் கேட்க காத்திருந்தாள். ஹலோ, ஜீவிதா இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் அப்பா பேசுறேம்மா. குரல் நடுங்கிட்டு. என்னப்பா, உங்க குரலா இது? மாறி போச்சு. ஏன்பா குரல் நடுங்குது? உங்க அம்மாவ என்னப்பா அம்மாவுக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கவிதா நர்சிங் ஹோம்ல இப்பதான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். ராத்திரி நர்வஸா இருந்தா, காலையில மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாகி இங்கே கொண்டு வந்துட்டேம்மா. அட்மிட் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாருடா. நான் உடனே வர்றேன்பா. ரிசீவரை சாத்திவிட்டு நிமிர்ந்தாள். அவசரமாக கதவை தள்ளிக்கொண்டு எம்டியின் அறைக்குள் நுழைந்தாள். இவள் வந்த வேகத்தை கவனித்த எம்டி, என்னம்மா இவ்வளோ அவசரம்? மூச்சு வாங்க அவசரமாக சொல்லி முடித்தாள். ஓகே, நீ உடனே புறப்படு. கம்பெனிக்கார வேணும்னா எடுத்துட்டு போறியா? தேங்க்யூ சார், நான் டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன். அவன் நகர ஒரு நிமிஷம் இரு ஜீவிதா. இன்டர்காமை எடுத்து அக்கௌண்ட்டை அழைத்தாள். பெட்டி கேஸ் ஏதாவது கையில இருக்கா? 500 ரூபாய் இருக்கு சார். அத உடனே கொண்டு வாங்க. ஒரு நிமிடம் ஜீவிதா, உட்கார். அவள் முள்மேல் இருப்பது போல நாற்காலியில் நுனியில் உட்கார்ந்தாள். உடனே வந்தது பணம். பேங்க் மூடுற நேரமாகல. 1000 ரூபாய்க்கு செக் போட்டு உடனே டிரா பண்ணிடுங்க. பெட்டி கேஸுக்கு உதவும். அக்கவுண்ட் போனதும் தன் சஃபாரி பேண்ட்டுக்குள் கைவிட்டு 1000 ரூபாய் வரையும் எடுத்தவர் எல்லா பணத்தையும் அவளிடம் நீட்டினார். சார், வச்சுக்க ஜீவிதா. உங்க அப்பா பணத்துக்கு கஷ்டப்பட்டா உதவலாம் அல்லவா? உடனே புறப்படு. நன்றியில் கண்கள் நனைய அவரை பார்த்துவிட்டு அவசரமாக எழுந்து வெளியே வந்தாள். தன் சீட்டுக்கு வந்து சடுதியில் ராவை பூட்டி டைப்ரைட்டரை அம்மனத்திலிருந்து காப்பாற்றி ஒரு புயலை போல செயல்பட்டாள். கைப்பையோடு எழுந்தபோதுதான் எதிரே வந்து நின்றான் நித்யகுமார். பொறுப்பிட்டாச்சா? அவசரமா ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் அடிச்சிடலாம்னு வந்தேன். அம்மா சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட்டா இருக்காங்க சார். நான் புறப்பட்டாச்சு. ஓ, சாரி மேடம். நீங்க சித்திகிட்ட கொடுங்களேன், நிதானமா அடிச்சு தருவா. நாளைக்கு தானே ஃபீல்டு போகணும். இல்லைங்க ஜீவிதா, இப்ப மணி 10. 10:30க்கு ஒரு பார்ட்டியை பார்க்கணும் வடபழனியில. பெரிய பிசினஸ் வரலாம். நீங்க கிளம்புங்க. ஜீவிதா அவசரமாக லிப்டுக்குள் நுழைந்து வெளிப்பட்டாள். கீழே வந்து பெரிய ஹாலை கடந்து கைத்தட்டி அழைத்தாள். கவிதா நர்சிங்ஹோம் என்ற பெரிய எழுத்துக்களை முதுகில் சுமந்து கொண்ட அந்த பிஸ்கட் நிற கட்டடம் பளபளக்க ரிசப்ஷனுக்கு வந்தாள். பாலிமர் நாற்காலிகளில் வரிசையாக போடப்பட்டிருக்க அப்பாவை தேடினாள். காணவில்லை. ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து சிகரெட் பிடித்தபடி இவளையே பார்த்து கொண்டிருந்தான். சமீபத்துல சபாபதினு ஒருத்தர் மூச்சு திணறல் அதிகமான ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கார். எந்த ரூம் அதுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? வெயிட் அ மினிட். அவள் ரிஜிஸ்டரை புரட்டி பார்த்துவிட்டு, அப்படி யாரும் அட்மிட் ஆகலையே. இன்னைக்கு காலையில ஆயிருக்காங்க. எங்க மதர் தான் ஆனது. சரியா பாருங்க. ஆனா உங்களுக்கு தெரியாம இருக்காது மேடம், இன்னைய ரெக்கார்டு மட்டும் இல்ல, 5 வருஷ ரெக்கார்டும் துல்லியமா எங்க கையில இருக்கு. சிட்டியில ஒரு கவிதா நர்சிங்ஹோம் தானே, ஏன் சந்தேகம்? அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேலியாக சிரிப்பது தெரிந்தது. நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஷியூர். அப்பாவின் எண்களை சுழற்றி அவசரமாக ரிசீவரை காதுக்கு கொண்டு வந்தாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. எதிர்முனையில் எடுப்பார் இல்லை. அப்படின்னா வீடு பூட்டித்தான் இருக்கா? இல்லைன்னா ராங் கால் கனெக்ட் ஆயிருக்கா? போய் வீட்டிலே பார்த்து விடலாம் என்று தோன்ற அவசரமாக வாசலை பார்த்து நடந்தாள். அவள் லாபியை கடந்ததும் அதுவரை சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த அவன் சட்டென்று அதை தரையில் போட்டு மிதித்துவிட்டு வேகமாக பின்தொடர்ந்தான். மறுபடியும் டாக்ஸியை கைத்தட்டி அழைத்து ஏறிக்கொண்டாள். அசோக் பில்லர் போங்க. ஒரே குழப்பமாக இருக்கு. கண்மூடி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அப்பாவோட போன் வந்தது நிஜம். ஆனா யாருமே வரலன்னு சொல்றாளே. டெலிபோனையும் யாரும் எடுக்கல. என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப? டாக்ஸி சட்டென குலுங்கி நிற்க விழித்து கொண்டாள். அது ஒரு புறநகர் பிரிவு. அப்போதுதான் வீடுகள் முளைக்க தொடங்கியிருந்த பகுதி. புதிதாக கட்டப்படும் வீடுகள் பலவித நிலைகளில் மேக்கப் இல்லாத நடிகை போல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருக்க பதறி போனாள் ஜீவிதா. டிரைவர், நான் போக சொன்னது அசோக் பில்லர். இது எந்த இடம்? குரல் அவளையும் மீறி நடுங்கியது. கண்மூடி திறக்கும் நேரத்தில் பளபளப்பான கத்தி ஒன்று அவன் கையில் முளைத்தது. அடப்பாவி, நீ யாரு?
பயோடேட்டா சொல்ல நீ என்ன இன்டர்வியூவா பண்ற? கத்தி 5 அங்குலம். லேசா அழுத்துனா வெண்ண மாதிரி வயித்துக்குள்ள போய் வரும். முழுவதும் பாக்குறையா? கத்தியை நீட்டிக்கொண்டு அவன் நெருங்க அலறக்கூட ஜீவன் இல்லாமல் நின்றாள் ஜீவிதா. அவளை நெருங்கி மிக நெருங்கி சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். ஓங்கி வளர்ந்த தென்னை மரங்களைத் தவிர இந்த பிரதேசத்தில் எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. தன் தாடியை முகத்திலிருந்து உரித்தெடுத்தான். அடப்பாவி, நீயா? அதிகபட்ச அதிர்ச்சியால் உடம்பு மழையில் நனைந்த குழந்தை போல வேகமாக நடுங்க நிதானமாக சிரிக்கத் தொடங்கினான். துரோகம் செய்யறவங்களுக்கு இதுதாண்டி தண்டனை. உன் துரோகம் எதுன்னு உன்னையே கேட்டுப்பாரு. பதில அடுத்த ஜென்மத்துல சொன்னா போதும். ஏன்னா இந்த ஜென்மத்துல பதில் சொல்ல நீ இருக்க போறதில்ல. அவள் விழிகள் நிலை குத்த அவனை பார்த்த வினாடியில் இன்னும் நெருங்கி அதே சிரிப்புடன் மெல்ல மெல்ல அவள் மார்புக்கும் வயிற்றுக்கும் நடுவில் கத்தியை வெகு சுலபமாக இறக்கினான். 3வது நொடி ரத்தத்தை அணிந்து கொண்டு தாயகம் திரும்பியது. அவள் அப்படியே மடங்கி சரிந்து குப்புற அடித்து மண்ணில் சரிய தயாராய் வைத்திருந்த பால்தீன் உரையில் கத்தியை போட்டு காருக்குள் வைத்தான். மறுபடியும் அவளை நெருங்கி கவனித்தான். சுவாசம் அடங்கி போயிருந்தது. அவனது சட்டையில் ரத்தம் தெரித்திருந்தது. பொருட்படுத்தாமல் டாக்ஸியில் ஏறிக்கொண்டான். நிதானமாக அதை செலுத்த தொடங்கினான். தேங்காய் பறிக்க சற்று முன்னால் தென்னை மரம் ஏறின 15 வயது சிறுவன் பறவை உயர பாதையில் இந்த கொலையை பார்த்து கொண்டிருந்தது அவனுக்கு தெரியாது. அத்தியாயம் 2. டீயை குடித்து முடித்து டம்ளரை கடையில் கொடுத்த மாரிமுத்து சிகரெட்டின் கடைசி முனையை கன்னத்தை குவித்து அதிவேகமாக ஒரு முறை இழுத்து வீசிவிட்டு தரையில் வீசி தேய்த்தான். நிதானமாக சாலையை கடந்து அந்த துணிக்கடை வாசலை அடைந்தவன் தீயை மிதித்தது போல துடித்து போனான். அவன் நிறுத்தி வைத்திருந்த டாக்ஸி அங்கே இல்லை. இங்கேதானே நிறுத்தினோமா? மூளையை கசக்கி மறுபடியும் யோசித்தான். ஆமாம், துணிக்கடை வாசலில் இதோ முட்டுச்சந்து. பூட்டாமல் வந்திருந்தான். பார்வையில் இருக்கும் வண்டியில் தினசரி இந்த வழியாக சவாரி போனால் இங்கேதானே நிறுத்துவான். எதுவுமே நேர்ந்ததில்லையே இதுவரை. என்ன செய்யலாம் இப்போது? உடனே போலீஸுக்கு போ என்றது மூளை. சாலையின் முனையில் தெரிந்த சிவப்பு கட்டடம். போலீஸ் வாசனையோடு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்க உள்ளே நுழைந்தான். இன்ஸ்பெக்டர் ஒருவர் ரைட்டரை விரட்டி கொண்டிருக்க எதிரே போய் நின்றான். என்னையா வேணும்? விபரத்தை சொல்ல ஆரம்பித்தான். எத்தனை மணிக்கு துணிக்கடை வாசல்ல நீ வண்டியை நிறுத்தின? 11 மணிக்கு. வண்டி நம்பர் மாடல் எல்லாம் சொல்லு. லைசன்ஸ் எங்க? ஆர்சி புக் இருக்கா? விபரங்களை அவன் சொல்லி முடித்து விட்ட கவலையோடு இன்ஸ்பெக்டரை பார்த்தான். ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு உன் விலாசத்தையும் கொடு. நாளைக்கு ஸ்டேஷன்ல என்ன வந்து பாரு. அந்த தொலைந்து போன டாக்ஸி பல தொல்லைகளுக்கு அவனை ஆளாக்கப் போவதை பற்றி தெரியாமல் அடுத்த சிகரெட்டை எடுத்து உதட்டில் உட்கார வைத்தான். உள்ளே போன் அடிப்பது கேட்டது. அத்தியாயம் 3. இரவு சாப்பாடு முடிந்து காற்றுக்காக வாசல் பக்கம் உட்கார்ந்திருந்த சபாபதி மாப்பிள்ளை ஸ்கூட்டரில் வந்து இறங்குவதை பார்த்ததும் கண்களை சுருக்கினார். வாங்க மாப்பிள்ள, ஜீவிதா வரலையா? என்னது? என்ன கேட்டீங்க இப்போ? ஜீவிதா உங்க கூட வரலையான்னு கேட்டேன். அவ எங்கே இருக்கலாம்னு நினைச்சுத்தானே இங்க வந்த. இங்க வரலையா அவ? சபாபதியை சட்டென்று பதற்றம் தொட்டிக் கொள்ள எழுந்து கொண்டார். உங்ககிட்ட சொல்லாம அவ வரமாட்டாளே. அப்படியே வந்தாலும் இவ்வளோ நேரம் தகவல் கொடுக்காம தங்க மாட்டாளே. வேறெங்க போயிருப்பா? ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டாச்சா? கேட்கல. வேலை முடிஞ்சா அங்கே ஏன் இருக்க போறா? இப்ப பண்ணலாமா? இந்த நேரத்துல ஆபீஸ பூட்டிட்டு வாட்ச்மேன் மட்டும்தான் இருப்பான். யார கேட்கறது? அவளோட எம்டி ராஜசேகர் வீட்டுக்கு போனுண்டு. அவரோட பர்சனல் செக்ரட்டரி தானே அவ. அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் விபரம். நம்பரு? டைரக்டரிய பார்த்தா தெரியுது. பார்த்து எண்களை பொறுக்கிக் கொண்டு அவசரமாக டயல் செய்ய ஆரம்பித்தார் சபாபதி. ஹலோ, ராஜசேகரியர்? குட் ஈவினிங் சார். நான் ஜீவிதாவோட அப்பா பேசுறேன். வெல், நானே பேசணும்னு நினைச்சேன். உங்க நம்பர் எனக்கு தெரியாது. இப்ப எப்படி இருக்கு உங்க மனைவிக்கு? அதிர்ந்தார் சபாபதி. மனைவிக்கு எப்படி இருக்கா? ராங் நம்பரா? என்ன கேள்வி இது? சார், நான் சபாபதி, ஜீவிதாவோட அப்பா. புரியுது சார். அதனால தான் உங்க மனைவியோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நர்சிங் ஹோம்ல ஜீவிதா இருக்காளா? துணியை கிழித்துக்கொள்ள தோன்றியது சபாபதிக்கு. நர்சிங் ஹோமா? என் மனைவி பக்கத்துல தான் சார் இருக்கா. நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியலையே. மை குட்னஸ், கவிதா காலையில உங்க மகளுக்கு நீங்க போன் பண்ணல? உங்க மனைவியை கவிதா நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிருக்கிறதா நீங்க சொல்லல? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க போன் பண்ணனதா அலறி அடிச்சுக்கிட்டு ஜீவிதா அப்பவே புறப்பட்டாச்சு. நான் தான் என் பணம், ஆபீஸ் பணம் எல்லாத்தையும் சேர்த்து 1500 சொச்சம் கொடுத்து அனுப்புனேன். எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? பிளீஸ் சார், என்னவோ தப்பு நடந்திருக்குது. நீங்க சொல்ற எந்த நிகழ்ச்சியும் நடக்கல. ஜீவிதாவை பார்த்து 1 வாரம் ஆச்சு. அவ இன்னும் வீடு திரும்பலைன்னு அவ ஹஸ்பண்ட் ஹரி இங்க வந்து விசாரிக்கிறார். ஓ காட்,
அவரையும் கூட்டிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வர முடியுமா மிஸ்டர் சபாபதி? தோ புறப்பட்டாச்சு. ரிசீவரை வைத்ததும் அம்மா அழத் தொடங்க, வந்து பேசிக்கொள்ளலாம் என்று அவளை அதட்டிவிட்டு ஹரியோடு வெளியே வந்து ராஜதூத்தில் தொற்றிக்கொண்டார் சபாபதி. 20வது நிமிடம் எம்டி வீட்டு வாசலில் வண்டியை ஓய அவரே பதட்டத்துடன் அங்கே இருந்தார். மறுபடியும் பிரச்சனையை ஒருமுறை அலசிவிட்டு, ஓகே, ஜீவிதா ஆபீஸ்ல இருந்து கவிதா நர்சிங் ஹோமுக்கு போயிருக்கணும், அங்கே போகலாம், கிளம்புங்க. ராஜசேகரின் காரில் இருவரும் ஏறிக்கொள்ள டிரைவரை அவசரப்படுத்தினான். ரிசப்ஷனில் இன்னைக்கு காலையில 11 மணி சுமாருக்கு ரிசப்ஷன்ல இருந்தது யாரு? அந்த சுருட்டை முடி இளைஞன் ரிஜிஸ்டரை பார்த்து ரேகா என்று ஊர்ஜிதப்படுத்தினான். அவங்கள பார்க்கணும். ஒரு பையனை அழைத்து ஏதோ சொல்ல 15 நிமிடங்கள் காக்க வைத்து விட்டு அந்த ரேகா வந்தால் மெல்ல. சபாபதினே இங்க யாராவது வந்து ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணாரா காலையில? எம்டி கேட்க குழப்பத்தோடு அவரை பார்த்தார் சபாபதி. சும்மா இரு என்பது போல சைகை செய்தார் ராஜசேகர். போன் பண்ணி காலையில 11 மணி அளவுல ஒரு லேடி வந்து இதையத்தான் கேட்டாங்க. அப்புறம் போன் கூட பண்ணினாங்க. என்ன நம்பரு? அவசரமாக கேட்க அவள் எடுத்து தந்தாள். சார், இது ஏன் நம்பர் தான். எங்களை தேடி இருக்கா, இல்லேன்னு அனுப்ப கிளாரிஃபை பண்ணிக்க வீட்டுக்கு போன் பண்ணியிருக்கா. நீங்க வீட்டுல இல்லையா அப்ப? இல்ல, ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண நாங்க வெளியே போயிருந்தோம். சோ போன் கிடைக்காம போக ஜீவிதா உங்க வீடு தேடி வந்திருக்கணும். எந்த பக்கம் போனாங்கன்னு பாத்தீங்களா மேடம்? வாசல்ல ஒரு டாக்ஸியை கூப்பிட்டு அதுல ஏறியதை பார்த்தேன். நன்றி மேடம். வெளியே வந்தார்கள். டாக்ஸியில் ஏறின வரைக்கும் சரி, அவ வீட்டுக்கு வந்து சேரல. காலை 11:30க்கு டாக்ஸியில் ஏறினவ எங்க போயிருப்பா மாமா? ஹரியின் குரல் உடைந்தது. ஜீவிதாவுக்கு நெருங்கிய தோழிகள் யாராவது உண்டா? நெருங்கிய தோழி வீட்டுக்கா போக சொல்லவும் இந்த இக்கட்டு நேரத்திலயா? என்னவோ விபரீதம் இருக்கு இதுல. போலீஸ்ல போன் பண்ணலாமா சபாபதி? நோ சார், எங்க குடும்ப கௌரவம் அசிங்கப்படும், அவசரமாக மறுத்தான் ஹரி. சரி, இங்க நின்னு எந்த உபயோகமும் இல்ல. உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், விடிஞ்சதும் யோசிக்கலாம். அவர்களை சபாபதி வீட்டில் இறக்கிவிட்டு ராஜசேகர் விலக அன்னைய இரவு விளக்குகளோடு விழித்துக் கொண்டது. சபாபதி தன்னையும் மீறி கண்களை மூடிய நேரம் கதவு பலமாக அதிர்ந்தது. ஹரியும் விழித்துக் கொண்டான். அவசரமாக கதவை திறந்ததும் போலீஸ் தொப்பி அரை இருளில் கண் சிமிட்டியது. மிஸ்டர் சபாபதி யாருங்க? நான் தான். உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர். ஜீவிதாங்கிறது யாரு? என் டாக்டர் தான் இன்ஸ்பெக்டர். என்னோட கொஞ்சம் உடனே வரணுமே. இன்ஸ்பெக்டர், என்னாச்சு என் பொண்ணுக்கு? ப்ளீஸ் வாங்க, போய்கிட்டே பேசிக்கலாமே. ஹரியும் உடன் வர போலீஸ் வேன் ஒன்று வெள்ளை உடம்பை அணிந்து கொண்டு தலையில் சிகப்பு விளக்கு சுமந்து வயிற்றை திறந்து அவர்களை வாங்கி கொண்டது. வேனுக்குள் திகிலுடன் சபாபதியும் ஹரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க தன் பயணத்தை முடித்துக்கொண்டு வேன் நின்றதும் நன்றாக விடிந்திருந்தது. கீழே இறங்கிய ஹரி அதிர்ந்து, மாமா, நாம வந்திருக்கிறது ஜிஹெச். சபாபதி அவசரமாக எழுந்து அபத்த கற்பனைகள் அடக்க முயன்று தூற்று கொண்டிருந்தார். போலீஸை தொடர்ந்து முன்னேற முன்னேற இதயத்தின் மைய பிரதேசம் தம் தம் என்று ருத்ர தாண்டவத்தை தொடங்கியிருந்தது. நீண்ட காரிடாரின் கோடியில் சலசலப்பான ஒரு கூட்டத்தை ஊடுருவி வெளிப்பட்ட போது மார்ச்சுவரி என்ற ஆங்கில பலகை கண்ணில் அடித்தது. கற்பனையல்ல என்ற நிஜம் நெஞ்சை தாக்கிய நிமிஷம் சபாபதிக்கு கால்கள் தள்ளாடியது. ஹரி பேயிருந்த தினசில் தொண்டை உலர்ந்து போய் நின்றான். இன்ஸ்பெக்டர் உள்ளே போய் உடனே வெளிப்பட்டு, உள்ள வாங்க 2 பேரும் நுழைந்தார்கள். ஏர் கண்டிஷன் பிணங்கள் ட்ரேக்களில் போர்வை அணிந்து அணிவகுப்பு நடத்த ஒரு துணியை சரையலென இன்ஸ்பெக்டர் விளக்க அலறிவிட்டான் ஹரி. விழுந்து விடாமல் இருக்க செல்வை பிடித்தே கொண்டார் சபாபதி. எப்படி இன்ஸ்பெக்டர், எப்படி இந்த மரணம்? குரல் கரகரக்க கேட்டான் ஹரி. சாரி மிஸ்டர் ஹரி, உங்க மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலையா? சபாபதி சுவாசிக்க மறந்து போனார். அத்தியாயம் 4. போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர், எதிரே சபாபதி, ஹரி. பக்கவாட்டில் நிற்கும் அந்த தென்னை மரம். 15 வயது பையன். சொல்லு தம்பி. தென்னைமர உச்சியில நான் இருந்தப்ப முத்துக்கற்பன் ரோட்ல அந்த வண்டி வந்து நின்னுதுங்க. டிரைவர் இறங்கினாரு. அப்புறமா பின்பக்கத்துல இருந்து அந்த அம்மா இறங்கினாங்க. பேசுனது என் காதுல விழலைங்க. அந்த அம்மா பக்கத்துல வந்த அந்த ஆளு திடீர்னு நீளமா ஒரு கத்தியை எடுத்து வயிற்றுல குத்திட்டாருங்க. உடனே அலறிக்கிட்டே அந்த அம்மா சரிஞ்சு விழுந்தாங்க. அந்த ஆளு கொஞ்ச நேரம் காத்திருந்து குனிஞ்சு அந்த அம்மாவை பார்த்துட்டு கத்தியை எடுத்து ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு வண்டிய கிளப்பிக்கிட்டு போயிட்டாருங்க. நான் எங்க நைனா கிட்ட சொல்லி, நைனா பஞ்சாயத்து ஐயா கிட்ட சொல்ல போலீஸ்காரங்க வந்தாங்க. டெலிபோன் மணி அடித்தது. எடுத்து பேசிய இன்ஸ்பெக்டர், அப்படியா, பிடிபட்டாச்சா? வண்டிய லேப் டெஸ்டுக்கு அனுப்பணும். அந்த டிரைவரை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. தம்பி, நீ உள்ள போயிரு. சோ ஜீவிதாவை டாக்ஸில கடத்தி போய் எவனோ கொலை செஞ்சிருக்கானா? ஹரி ஆத்திரமாக கேட்டான்.
சற்று நேரத்தில் இறுகின முகமோடு டிரைவர் வந்தான். வண்டி கிடைச்சிட்டுதா மாரிமுத்து? ஏன் இந்த கொலையை செஞ்ச? நான் செய்யலேன்னு 1000 தடவை அங்கேயே சொல்லியாச்சு. தன் தாடியை தடவிக்கிட்டே சொன்னான் மாரிமுத்து. நாங்க நம்பணுமா? நீயா நிஜத்தை ஒப்புக்கிட்டா உனக்கு நல்லது. டிடெக்டர் தெரியுமா மாரிமுத்து? அது பொய் சொல்றவங்கள கண்டுபிடிக்கிற மிஷின் சார். எனக்கு அவசியமே இல்ல. நான் 11 மணிக்கு நிறுத்தின வண்டி அடுத்த 10வது நிமிஷத்துல காணாம போயிருக்கு. நான் செஞ்ச ஒரே தப்பு வண்டிய பூட்டாம இருந்தது. அது காணாமல் போன உடனேயே ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தாச்சு. சரி, புகார் கொடுத்துட்டு எங்க போன? வண்டி இல்ல, அதனால சவாரி இல்ல, மனசும் சரியில்லை. அதுதான் வீட்டுக்கு போகவும் பிடிக்கல. 12 மணிக்கு பக்கத்துல ஜூபிட்டர் தியேட்டர்ல படம் பார்க்க போனேன். என்ன படம்? தூங்காதே தம்பி தூங்காதே. 1 மணிக்கு கொலை நடந்திருக்கு. கொலை நடந்த இடத்துல உன் டாக்ஸி இருந்திருக்கு. தாடியோட ஒரு மனுஷன் கொலையை செஞ்சதை தன் கண்ணால பார்த்த சாட்சி இங்கே இருக்கு. திரும்ப கிடைச்ச உன் டாக்ஸியில ரத்தக்கரைகள் இருந்திருக்கு. வேற என்ன மேன் வேணும்? டாக்ஸியை எங்கேயோ பத்திரமா வச்சுட்டு போலீஸ்ல புகார் கொடுத்து நீ தயாரிச்ச முதல் அலிபி. நடுவுல 1.5 மணி நேரம் அவகாசம் இருந்திருக்கு உனக்கு. சினிமா 2வது அலிபி. அழகா கொலைய முடிச்சிட்டு டாக்ஸில வந்து அத மதுரை வாயில் பக்கத்துல ஒதுக்குப்புறமா நிறுத்திட்டு சமத்தா நீ வந்துட்ட, அப்படித்தானே? இல்லைன்னு சொன்னா நீங்க நம்ப போறீங்களா? எழுந்து வந்து பளீர் என்று அறைந்தார் இன்ஸ்பெக்டர். மாரிமுத்துவின் மூக்கில் ரத்தம் எட்டி பார்த்தது. டேய் தம்பி, வாடா இங்க. நீ பார்த்தது இந்த ஆள் தானா? அவன் மாரிமுத்துவை உற்று பார்த்துவிட்டு ஆமா சார் என்றான். அதே தாடி, ஆனா ட்ரெஸ் மட்டும் வேற போட்டிருக்கான். தம்பி அவசரப்படாத. நீ சொல்ற ஒரு தப்பான அவசர பதில்ல ஒரு அப்பாவியோட வாழ்க்கை முடிய போகுதுடா. நடந்ததை திரும்பவும் யோசிப்பா. மாரிமுத்து கெஞ்ச. என்ன மேன், மிரட்டுறியா சின்ன பையனா? அந்த காட்சியை மறுபடியும் ஒரு முறை ஓடவிட்டு பார்த்த பையன், போலீஸ் ஐயா ஒரு நிமிஷம், இப்ப நினைவுக்கு வருது. தாடியோட அந்த அம்மாவை நெருங்கின ஆளு கத்தியால குத்தும்போது தாடி இல்ல. என்னடா உணர்ற? ஆமாங்கய்யா. இன்ஸ்பெக்டர் ஒரு மின்னல் வேகத்தில் மாரிமுத்து தாடியை பிடித்து இழுக்க அவன் அலறி துடித்தான். கான்ஸ்டபிள் 2 பேரையும் உள்ள வையி, தனித்தனி செல்லுல. இன்ஸ்பெக்டர், இது என்ன புது குழப்பம்? ஆளு இவன் இல்லையா? பையன் உளறான். இவனாத்தான் இருக்கும். கொஞ்சம் வைத்தியம் பண்ணுனா கக்கிட போறானே சத்த. நீங்க புறப்படுங்க, அவசியம்னா கூப்பிடுறேன். சபாபதி எழுந்தார். ஹரி தளர்ந்து போய் வெளியே வந்தான். வெளியே வந்தபோது காரில் ராஜசேகர் காத்திருந்தார். வாங்க, ஆபீஸுக்கு போய் பேசலாம். அவரோடு ஒட்டி கொண்டார்கள் இருவரும். ஜீவிதா நல்ல பெண்ணாச்சே, யாருக்கு அவகிட்ட முன்விரோதம்? ராஜசேகர் ஆரம்பித்தார். கொலை செய்யப்படுற அளவுக்கு யாருக்கு என்ன துரோகம் செய்தா என் பொண்ணு? சபாபதி புலம்ப. அவளை போல விட்டு கொடுக்கும் குணம் யாருக்குமே வராது சார். சண்டையே போட மாட்டா. எப்படி சார் மனசு வந்தது அந்த பாவிக்கு? குரல் விசிறி அடித்தது ஹரிக்கு. ஆபீஸ் வாசலில் கார் நிற்க உள்ளே போனார்கள். ஜீவிதாவோட ஃபாதரும் புருஷனும். கிசுகிசுப்பான குரல்கள் முதுகில் உலவியது. உட்காருங்க. 2 பேரும் கூல்ட்ரிங்க்ஸ் ஆர் காஃபி? எதுவோ ஒண்ணு சார். எது வந்தாலும் ஜீவிதா இனி வரப்போறதில்ல. ஹரி சலித்து கொண்டான். அலறதை விட அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். கொன்னது அந்த மாரிமுத்து. ஆனா முறையா திட்டமிட்டு இந்த கொலை நடந்திருக்கு. அப்பாவோட குரலை மிமிக்ரி செய்து ஜீவிதாவை வரவழைச்சு எல்லாமே அவுட் அண்ட் அவுட் தெரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேமையும் வாட்ச் பண்ணி ஜீவிதாவை தீர்த்து கட்டியிருக்கிறான். கொலைகாரனுக்கு என்ன மோட்டிவ் மிஸ்டர் சபாபதி? அதுதானே புரியல சார். புரிஞ்சுக்கணும். இதுல முழுக்க முழுக்க போலீஸை நம்புறதுல எந்த லாபமும் இல்ல. ஒரு கேஸ் கிடைச்சிட்டா வெண்ண மாதிரி இருக்கிற ஆதாரங்களை வச்சு மிச்சத்தை யார் மாட்டிக்கிறானோ அவனுக்கு எதிரா ஜோடிச்சு ஃபைல மூடுற சாதுரியம் தான் போலீஸுக்கு. சோ வேற என்ன செய்யலாம்? பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட ஒப்படைக்கணும். புரியல சார். சைதாப்பேட்டையில ஒரு முகவரி தர்றேன். பிரசன்னான்னு ஒருத்தர். அந்த பிரசன்னா முக்க நுழைச்சிட்டா முடியாத கேஸே கிடையாது. டிஎஸ்பி லெவல்ல நல்ல சப்போர்ட்டும் இருக்கு. பார்க்கலாமா? உங்க இஷ்டம் சார். சபாபதி கையை காட்டிவிட டெலிபோனை எடுத்தார் ராஜசேகர். அத்தியாயம் 5. சௌமியா விசிஆரில் அந்த ஆங்கில படத்தை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள். பிகினி உடையில் இருந்த பொடி போன்ற அந்த நடிகை முதுகாலை உயர்த்தி கௌபாய் நடிகரின் முகத்தை விரும்ப அந்த முத்த காட்சியை கேமரா ரகசியமா கழுத்தின் வழியாக நுழைந்து சுருட்டி கொண்டிருந்தது. சௌமியா, மாமியார் உள்ளே இருந்து அழைப்பது தெரிந்தது. சௌமியா சட்டை செய்யாமல் படத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். மாமியார் ஹாலுக்கே வந்துவிட்டாள். சௌமியா, ரொம்ப நேரமா உன்னை கூப்பிடுறேனா? என்ன வேண்டும்
என்பது போல கழுத்தை மட்டும் திரும்பி மாமியாரை பார்த்தாள். நாளைக்கு வரலட்சுமி நோன்பு, அதுக்கு என்பது போல பார்த்தாள். மடிப்புடவை காய வைக்கணும், அரிசி ஊற வச்சு மிக்சியில பொடி பண்ணணும் கொழுக்கட்டைக்கு. நாளைக்கு நீ லீவு போட்டுரு, பூஜை முடிய நாளி ஆகும். சௌமியா, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ பதிலே சொல்லலை இன்னும். கொஞ்சம் நிம்மதியா படம் பார்க்க விட மாட்டீங்களா? கிடைக்கிற அரை மணி நேரம் படமும் பாழாகணுமா? அடிப்பாவி, நோன்பு பத்தி உபயோகமா நான் பேசுறச்ச அதை விட முக்கியமா இந்த ஆபாச படம்? இத பாருங்கோ, லீவெல்லாம் போட முடியாது. 10 மணிக்கு ஆபீஸ் போய் பல்லு குத்துற சாதா டைபிஸ்ட் இல்ல நானு. பொறுப்புள்ள ஒரு கம்பெனியோட எம்டிக்கு பர்சனல் அசிஸ்டன்ட். நாளைக்கு முக்கியமா காலையில 7:30 மணிக்கு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இருக்கு. வரலட்சுமி நோன்பு எல்லாம் எனக்கும் சேர்த்து நீங்க பண்ணிக்கங்க. இனிமே நான் படம் பார்க்கலாமா? ஓசைப்படாமல் வந்து நின்றான் பூபாலன். நாளைக்கு நீ லீவு போடுற. என்னங்க நீங்களுமா புரியாம பேசுறீங்க? காலையில 7:30க்கு நான் போகலன்னா எம்டி மெமோ அனுப்பிடுவார். சப்போஸ் நாளைக்கு லேபர் வார்டில் அட்மிட் ஆயிருந்தா? அசட்டு கேள்வி, நான் போயே ஆகணும். இவ்ளோ சொல்லியும் நீ படி தாண்டுனா திரும்பி வர்றத பத்தி இப்பவே யோசிக்க வேண்டியதா இருக்கும். நில்லு, பதிலே சொல்லல நீ. எனக்கு எப்பவும் ஒரே பதில்தான். சரியென உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டார். ச்சே, என்ன மனிதர்கள்! துக்கம் பொங்கி பொங்கி வந்தது. ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க பிடிக்காமல் போனது. 4-5 புடவைகளை எடுத்து அள்ளி போட்டுக்கொண்டு கிளம்பி விட்டார். பெட்டியை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வேகமாக செயல்பட்டான். பெட்டியோடு அவளை பார்த்த மாமியார் பதறி போய், வாடா, சீக்கிரம் இங்க வாடா, என்னடா அக்கிரமம் இது? எங்க போற? எங்க அம்மா வீட்டுக்கு. ஆயுசு முழுக்க அங்கேயே தங்கறதா தீர்மானிச்சுதானே போற? பாலா, நிறுத்துடா. அவதான் அறியாம பேசுறான்னா நீயும் விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டே போறியே. வரலட்சுமி நோன்பு பிரச்சனையாக வேண்டாம், அவ விருப்பப்படியே ஆபீஸ் போகட்டும். நோன்பு நான் பண்ணிக்கிறேன். விளக்கு வச்ச பின்னால சுமங்கலி பொண்ணு போக வேண்டாமடா, குடும்பத்துக்கு ஆகாது. இவளெல்லாம் இருந்தாதான் குடும்பத்துக்கு ஆகாதுமா. நீ குறுக்க வராத, பாடம் கத்துக்கிட்டு வந்தாதான் புரியும். சௌமியா, நீ போகலாம். நான் போறேன், வராத போ. கத்திவிட்டு பூபாலன் உள்ளே போக கையை பிசைந்து கொண்டு மாமியார் நிற்க இறங்கி நடக்கத் தொடங்கினான். 7 மணி செய்தி சுருக்கம் தொலைக்காட்சியில் தொடங்கியிருந்தது. பெட்டியோடு அவள் பஸ் ஸ்டாண்டை அடைய பல்லவன் சுமாரான கூட்டத்தோடு வந்து நின்றதும் சௌமியா ஏறிக்கொண்டதும் அதுவரை அவளையே பார்த்து கொண்டிருந்த அவன் சிகரெட்டை கடைசியாக இழுத்து வீசிவிட்டு மோட்டாரை ஸ்டார்ட் செய்தான். முறையான இடைவெளி விட்ட பல்லவனை தொடர்ந்து பைக் லஸ்ஸுக்கு முன்னால் ஆஞ்சநேயர் கோவில் தாண்டி பஸ் நின்றதும் சௌமியா இறங்கிக் கொண்டான். அவனும் மோட்டார் சைக்கிளை வேகம் குறைத்து அவளை நடக்க விட்டு நிதானமாக துறந்தான். பாலகிருஷ்ணா ரோட்டில் நுழைந்து ஏதோ ஒரு வீட்டின் முன் சௌமியா படியேற அந்த வீடு கண்ணில் படும் தூரத்தில் இருந்த டீ கடை ஒன்றை தேர்ந்தெடுத்து பைக்கை அதன் முன் நிறுத்திவிட்டு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டான். கண்கள் மட்டும் அங்கேயே இருந்தது. சமோசா கொண்டு வரட்டுமா சார்? தாடியை தடவிக்கொண்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். அவன் சிகரெட் பிடித்து கொண்டிருக்கட்டும், நாம் சௌமியாவை கவனிக்கலாம். என்னம்மா இந்த வேளையில கையில பொட்டியோட? மாப்பிள்ள பின்னால் வர்றாரா? இல்ல, நான் மட்டும்தான். அழுகையும் ஆத்திரமுமாக அத்தனை விவரங்களையும் சொல்லி முடித்தாள். பொறுப்புள்ள ஒரு உத்தியோகத்துல இருக்கும்போது இது மாதிரி லீவெல்லாம் எப்படிமா போட முடியும்? சரியான காட்டு மிராண்டி கூட்டம். நிறுத்திடி, நோம்புக்கு வீட்டுல பூஜை செய்ய ஒரு மாமியார் இருக்க சொன்னா என்னடி தப்பு அதுல? அம்மா சீறினாள். நீயும் கர்நாடகம் தானே? இகழ்ச்சியாக சிரித்தாள் சௌமியா. சாரிமா, நீ பண்ணினதுதான் தப்பு. அப்பா, நீங்களுமா? உன் பிரச்சனைகளை நல்ல முறையில எடுத்து சொல்ல தெரியாம வீட்டை விட்டு வந்தது மன்னிக்க முடியாத குற்றம். எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி தப்ப பொறுத்துக்க மாட்டான். புறப்படு, நானே மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை இப்பவே கொண்டு போய் விடுறேன். அப்பா, கிளம்பு உடனே. சரிப்பா, ஆனா நீங்க வர வேண்டாம், நானே போறேன். ஆனா திரும்பவும் இந்த படி ஏற மாட்டேன். பொண்ண பாத்திரமா போட்டு தேய்க்கிற 10ஆம் பசலி கூட்டம் தான் எல்லாருமே. அவளை சுதந்திரமா இங்க விடுற ஆண்மை யாருக்கும் இல்ல. தனியா போறியேடி? போகட்டும், 20 நிமிஷ பஸ்ல வர்ற துணிச்சல் இருந்தா போற துணிச்சல் இருக்காதா? இறங்கி வெளியே வந்தாள். புருஷன் வீட்டுக்கு போக மனசில்ல. இன்னைக்கு நைட்டு அனிதா வீட்டுல தங்க வேண்டியதுதான். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். தனியா வாழ முடியும்னு நிரூபிச்சு காட்டணும். ஆட்டோவுக்காக காத்திருந்தாள். மோட்டார் சைக்கிளை அங்கேயே விட்டுவிட்டு மெல்ல நடந்து அவளை நெருங்கினான். போன அவள் உடனே வருவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை என்பது அவன் முகத்தில் எடுத்த வெளிச்சத்தில் தெரிந்தது. ஆட்டோவுக்காக வேறுபுறம் பார்த்து கொண்டிருந்த அவளை மிகவும் நெருங்கிவிட்டார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். திரும்பினார். நீங்க தானே மிஸ்ஸஸ் சௌமியா பூபாலன்? எஸ். நீங்க யாரு? சொல்ற, ஒரு நிமிஷம். அவளிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு சிகரெட் ஒன்றை எடுத்து உதட்டில் கவ்விக்கொண்டார். பேண்ட் பாக்கெட்டை தடவி லைட்டரை எடுத்தான். லைட்டரை சற்று மேலே உயர்த்தி
ஏறத்தாழ அவளது கண்களுக்கு நேராக ஒரே கோட்டில் லைட்டரை சந்திக்கும்படி அமைத்துக்கொண்டு அவளை பார்த்து சிநேகமாக சிரித்தான். அவன் செய்கைகள் வினோதமாக இருக்க அவளும் சுவாரஸ்யத்துடன் பார்த்தாள். பாக்கெட்டில் ஒரு குண்டூசி தலை அளவு இருந்த பட்டனை அழுத்த சுளுக் என்றது லைட்டர். முன்பக்க கண் திறந்து அதிலிருந்து புறப்பட்ட ரேடியோ ஆக்டிவ் கதிர் ஒன்று சௌமியாவின் பார்வையை நேசிக்க அந்த துல்லிய வினாடியில் உடனே மயக்கம் வந்தது அவளுக்கு. விழ இருந்த அவளை சட்டென தாங்கிக் கொண்டான் அவன். சரியாக ஆட்டோ வர அவளை அள்ளி போட்டுக்கொண்டு விலாசத்தை சொன்னான். ஆட்டோ வேகம் பிடிக்க அவளை சாய்த்து உட்கார வைத்து கோட் பேக்கெட்டில் இருந்த சைலன்சர் பொருத்தப்பட்ட அந்த நிக்கலாய்ட் பிஸ்டலை எடுத்தான். அவள் கழுத்தை சுற்றி வளைத்து வலது பக்க நெற்றி பொட்டில் குறிவைத்தான். அந்த மினி சைஸ் துப்பாக்கி கைக்குள் இருந்ததால் எந்த கஷ்டமும் இல்லை. வெளியே பார்த்து கொண்டே வந்தான். சரியான சந்தர்ப்பம் அவனுக்கென்றே அமைந்தது போல ஒரு டிராபிக் ஜாம் சாந்தோம் அருகில் ஏற்பட்டது. ஆட்டோ நின்றது. ஹாரன்கள், கடலின் இரைச்சல் என்ற பல்வேறு ஓசைகளில் நிக்கலாம் ஒரு தோட்டாவை. டுடுபுக் நெற்றிக்குள் துப்ப சத்தமில்லாமல் செத்து போனாள் சௌமியா. இன்னும் டிராபிக் ஜாம் தெரியவில்லை. மெல்ல நகர்ந்து கால்களை கீழே வைத்து ஓசைப்படாமல் இறங்கினான். ஆட்டோ டிரைவர் டிராபிக் கவனத்தில் இருந்ததால் அவன் இறங்கியதை கவனிக்கவில்லை. டாக்ஸிகளும் பஸ்ஸும் மற்ற வாகனங்களும் அணிவகுத்து நிற்க லாவகமாக அதன் ஊடே நழுவி நழுவி நகர்ந்து சாலையின் ஓரத்தை அடைந்தான். பிரதான சாலையை விட்டு பீச் மணலில் இறங்கி நடக்கத் தொடங்கினான். டிராபிக் ஜாம் தெளிந்து ஒவ்வொரு வாகனமாக வேகம் பிடிக்க தொடங்கியது. சாந்தோம்ல எந்த இடம் சார்? டிரைவர் கேட்க பேச்சே இல்லை. மறுபடியும் கேட்டான். பேச்சே இல்லை. பக்கவாட்டில் முகம் திரும்பிய டிரைவர் திக்கென அதிர்ந்தான். சரசரவென ஆட்டோவை ஓரங்கட்டி நிறுத்தினான். இறங்கி பின்பக்கமாக வந்தான். சௌமியா சாய்ந்து கிடந்தாள். இந்த அம்மாவுக்கு இன்னுமா மயக்கம் தெரியல? எங்கே அந்த ஆளு? வலதுபுறம் வந்து பார்த்தான். சூரிய வெளிச்சத்தில் ரத்தம் பழுப்பு நிறமாக முகம் முழுக்க டிசைன் வரைந்திருந்தது. அலறினான் டிரைவர். அத்தியாயம் 6. அள்ளி முடிஞ்சவங்கிட்ட உன் கதைய சொல்லு. ஆட்டோவுல டெட் பாடியை ஏத்துக்கிட்டு வந்திருக்கிற, ஆனா கொலை நடந்தது உனக்கு தெரியாதுங்கிற. இன்ஸ்பெக்டர் அருண் விரட்டியதில் தெப்பமாக நனைந்து போயிருந்தான் அந்த டிரைவர். இன்ஸ்பெக்டர், என்ன பேச விடுங்க. ஜெமி பில்டிங்ல ஆட்டோல அந்த அம்மா ஏறும்போது கட்டாயம் உயிரோட தான் இருந்தது. தாங்கி பிடிச்சி ஏந்தின தாடிக்காரன் சாந்தோம்ல ஒரு விலாசம் சொன்னான். நடுவுல சுமார் 1/2 மணி நேரம் டிராபிக் ஜாமா ஆயிருக்கு. அந்த நேரத்துல கொலை செஞ்சிருக்கான்னு சொல்றியா? உன் காதுல என்னையா வச்சிருந்த? ரிவால்வர்ல சுடப்பட்டு அந்த பொண்ணு செத்துருக்கா? நீ மட்டும் ஆட்டோவுல இருந்திருக்க? நோ, இத தீர விசாரிக்கணும். சௌமியாவின் சூக்கேஸ் உடைபட்டு விலாசம் அறிந்து பூபாலனுக்கு தகவல் தந்து அதன் மூலம் சௌமியாவின் அப்பா வந்து அத்தனை அமளிதுமொழிகளும் முடிந்த போது ஆட்டோ டிரைவர் லாக்கப்பில் தள்ளப்பட்டான். இன்ஸ்பெக்டர் அருணால் முழுவதும் அவனை சந்தேகப்பட இயலவில்லை. ஆட்டோவை முழுவதும் சோதித்ததில் சிகரெட் லைட்டர் ஒன்று மட்டும் கிடைத்தது. ஆட்டோவிலிருந்து பிங்கர் பிரிண்டர் சோதிக்கப்பட்டது. டிராபிக் ஜாம் நேரத்துல ஒருவனால முடியும், சரிதான். நழுவிய அவனை நிறைய பேர் பார்த்திருக்க கூடும். யார் என லிஸ்ட் எடுக்க முடியும். அவரவர் போகிற அவசரத்துல இவனையா நினைவு வச்சிருக்க முடியும்? ஏதோ நூல் ஓடுகிறது, அதன் நுனி தெரியவே இல்லை. போன் ஒலித்தது ஐயிடமிருந்து. வால்பாறை கடத்தல் விஷயமா ரிப்போர்ட் இன்னும் தரல என்ற குரலில் காரம் கொஞ்சம் கலந்திருந்தது. இருக்கிற கேஸே முடியறதா தெரியல, புது கேஸ் வேற. சட்டென பிரசன்னாவின் நினைவு வந்தது. பிரசன்னாவிடம் சொல்லலாமா? பிரசன்னாவுக்கு நேரம் இருக்குமா? ரிசீவரை கையில் எடுத்து எண்களை சுழற்றினான். அத்தியாயம் 7. இதுதான் சார் நடந்தது. MD ராஜசேகர் சொல்லி முடித்ததும் யோசனையோடு அவரை பார்த்தான் பிரசன்னா. நான் என்ன செய்ய முடியும் இதுல? அது எங்களுக்கு தெரியாது சார். ஆனா ஒரு பகையும் இல்லாத என் மனைவி ஜீவிதா பயங்கரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறா. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் கொலையாளி அந்த டாக்ஸி டிரைவர்னு தீர்மானிச்சு உள்ள வச்சாச்சே. நீங்க நம்புறீங்களா மிஸ்டர் பிரசன்னா? போலீஸ் நம்புதே மிஸ்டர் ராஜசேகர். கோர்ட்ல அதுதானே செல்லும். போலீஸை விட்டு விலகி போலீஸ் நெருங்க கூட முடியாத எத்தனையோ கேஸ்களை நீங்க விடுவிச்சது ஊருக்கே தெரியும் பிரசன்னா. ஐஸ் என்று உள்ளே இருந்து குரல் வந்தது. லதா, சும்மா இருக்க மாட்டா? மிரட்டி விட்டு அவர்களை பார்த்து சிரித்த பிரசன்னா, என்னோட செக்ரட்டரி தான் கொஞ்சம் ரெண்டும் கேட்டான். நீங்க புறப்படுங்க சார். நீங்க எதுவுமே சொல்லலையே பிரசன்னா. உடனே தலையாட்ட முடியுமா? சபாபதி, உங்க கார்டை கொடுத்துட்டு போங்க. அவசியமானா நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன். அவர்கள் விலக வேகமாக வெளியே வந்தாள் லதா. இடுப்பில் 2 கைகளையும் வைத்து பிரசன்னாவை முறைத்தாள். என்ன சொன்னீங்க? 2 கிட்டானா? 2 என்று சொல்லிவிட்டு பிரசன்னாவின் பார்வை ஓடிய திசையை பார்த்ததும், பாஸ் இது சரியில்லை, பல்லை கடித்தாள். சின்னதா வேற டிஷர்ட் வாங்கி தரட்டுமா? தனியா தீனி போடுறியா? எது? புரிந்து கொண்டதும், கொலை பண்ணணும் உங்களை. அதையும் கண்டுபிடிக்க நான் தானே வரணும்.
இப்படி வா. அட பக்கத்துல வாயேன். போங்க பாஸ், வெக்கமா இருக்கு. அடச்சி, ரொமான்ஸுக்கா உன்னை கூப்பிட்டேன். அந்த பிளட் ரிப்போர்ட்ல சில சந்தேகங்கள் இருக்கு, அதை பத்தி பேசதான் கூப்பிட்டேன். புது கேஸ் வேற வந்திருக்கு, எடுத்துக்கலையா? அட்ராக்டிவா தெரியல. நடுவுல அனுராதாவா வந்து ஆடவா முடியும்? ஒரு பிஏ கொலை செய்யப்பட்டிருக்கா. அவனோட எம்டிஏ கேஸை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வர்றார். சுவாரஸ்யமா இல்ல? அதனால தான் சுவாரஸ்யமா இல்ல. அவரோட செக்ரட்டரி மேல இந்த அளவு நேசம் வைக்கிறாங்க. நான் வைக்கட்டுமா நேசம்? கண்ணடித்தான். டெலிபோனும் அடித்தது. ஹலோ அருண், நான் தான். என்ன விஷயம்? எதிர்முனை சொல்ல சொல்ல முகம் மாறிக்கொண்டே வந்தது பிரசன்னாவுக்கு. ஓகே, நான் இப்பவே வர்றேன், நேர்ல பேசிக்கலாம். என்ன பாஸ்? இன்னொரு கொலை அருண் பார்வைக்கு வந்திருக்கு. நாம டீல் பண்றோமா? இப்ப வந்துட்டு போன அந்த ஜீவிதா கேஸ எடுத்துக்க போறேன். சபாபதிக்கு போன் பண்ணி உடனே சொல்லிடு. இன்ஸ்பெக்டர் அருணுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கிறதா சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணா? இல்ல, வேற வேற கொலை. அப்புறம்? ஆனா கேஸ் ஒண்ணு. என்ன கொண்டு போய் மலை உச்சியிலிருந்து தள்ளிருங்க பாஸ். எந்த மலை உச்சி? லதா தலையை நிஜமாகவே பீத்து கொண்டு ஓ என்று அலறினாள். அத்தியாயம் 8. ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தான் பிரசன்னா. உட்கார் லதா, ஒரு சாட் மாதிரி போடுறோம் இப்போ. சாட்டுன்னா 2 கேஸையும் கம்பேர் பண்ண போறோமா? எக்ஸாக்ட்லி. புரியல பாஸ். கம்பேர் பண்ணபடியா நிறைய விஷயங்கள் டேலி ஆகுது லதா. ஜீவிதா 1 பர்சனல் செக்ரட்டரி டு மேனேஜிங் டைரக்டர். 2 டாக்ஸில கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. 3 கொலை செய்த ஆயுதம் கத்தி. 4 தாடிக்கார மர்ம மனிதன். 5 மேரிட். சௌமியா 1 பர்சனல் செக்ரட்டரி டு மேனேஜிங் டைரக்டர். 2 ஆட்டோல கொண்டு போய் கொலை செய்யப்பட்டிருக்கா. 3 கொலை செய்த ஆயுதம் ரிவால்வர். 4 தாடிக்கார மர்ம மனிதன். 5 மேரிட். பாத்தியா, சாலிடா. 5ல 3 ஒத்து போகுது. வாகனங்களும் கொலை ஆயுதமும் வேற வேறையா இருந்தாலும் பளிச்சுன்னு ஒரு ஒத்துமை தெரியல. சோ ஒரே ஆளா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா பாஸ்? கண்டிப்பா. அந்த 2 டிரைவர்களும் தற்செயலா மாட்டினவங்க. 2மே ஃப்ரீ பிளான்டா பாஸ்? முதல் கொலை பக்காவா திட்டம் போட்டு செய்யப்பட்டிருக்கு, அதுல சந்தேகம் இல்ல. 2வதுல சில சலனங்கள் இருக்கு. எப்படி பாஸ்? 2வதும் அந்த சௌமியாவை அவன் குறி வச்சு தேர்ந்தெடுத்த வரைக்கும் திட்டம்தான். ஆனா சட்டுன்னு வீட்டுல அவ சண்டை போட்டுட்டு கிளம்பியத அவன் எதிர்பார்க்காத ஒரே திருப்பம். பிரசன்ட் ஆஃப் மைண்ட் வச்சு உடனே களத்தை தேர்ந்தெடுத்துட்டான். ஆனா முக்கியமான ஒரு ஆதாரத்தை அவசரத்துல தவற விட்டுட்டான். என்ன பாஸ் அது? லைட்டரை எடுத்து காண்பித்தான் பிரசன்னா. சிகரெட் லைட்ரு ஆட்டோல கிடைச்சதா? சாதாரண சிகரெட் லைட்ரு இல்ல இது. இத வச்சுதான் வேலைய சுலபமா முடிச்சிருக்கான். இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் லைட்ரு. இந்த பட்டனை தட்டுனா முன்பக்கம் இருக்கிற லென்ஸ் வழியா தோரியம் கலந்த கதிர்வீச்சுக்கள் எதிராளியோட கண்களை சந்திச்சுட்டா 4 மணி நேர மயக்கம் சர்வ நிச்சயம். வாவ்! சோ குற்றவாளி நிச்சயம் படிச்சவன் தான். ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் தான். இந்த 2 பெண்களையும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நூல் இணைக்குது. அவனை நேர்ல பார்த்ததுக்கு 2 ஐ விட்னஸ். 1 தென்னை மரத்துல இருந்து பையன் பார்த்தது. ரொம்ப உயரத்துல இருந்து பார்த்ததால சரியா ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆனா உட்டுத்தாடின்னு சொல்லிட்டான். அடுத்தது ஆட்டோ டிரைவர். அவன் இருட்டுல பார்த்ததால சரியாக பார்த்த ஞாபகம் இல்ல அவனுக்கு. 2 ஐ விட்னஸும் பலவீனமா இருக்கு. ஆனா பாதுகாப்பு கருதி லாக்கப்ல வச்சிருக்காங்க. இனிமேதான் நமக்கு வேலை அதிகம். இந்த 2 பெண்களோட எல்லா கோணத்தையும் அங்கலம் அங்கலமா அலசணும். அந்த லிங்க் பட்டாதான் கேஸ நகர்த்த முடியும். அன்னைக்கு நீ சொன்னியே செக்ரட்டரி மேல அந்த ராஜசேகருக்கு அபூர்வமான பரிவுன்னு, அதுதான் கேஸோட முடிச்சு. நிஜமா பாஸ்? கண்களை அகல விரித்தாள் லதா. ஆமாம், அந்த ராஜசேகருக்கும் ஜீவிதாவுக்கும் இருந்த உறவு முறை மேல ஏதோ இருக்கு. அங்க ராஜசேகரோட கண்ணுல காமம் அழியலை இன்னும். ராட்சசம் பாஸ் நீங்க. அதனால ராஜசேகர நீ கவனிச்சுக்கோணும். என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, சீக்கிரமா ரிசல்ட் தரணும். ஐய வேண்டாம் பாஸ், அர்த்தம் அசிங்க அசிங்கமா வருது. வாக்கியத்தை மாத்துங்க. சீ கழுத. சரி, அப்புறம் லிஸ்ட்ல சிட்டியில உள்ள பெரிய கம்பெனிகள் பத்தி ஒரு லிஸ்ட் உடனே எடு. அதுல உள்ள மேனேஜிங் டைரக்டர், செக்ரட்டரிஸ் பெயரெல்லாம் குறிச்சிக்கோ. இதுல வயசு, மேரிட் ஆர் சிங்கிள், விலாசங்கள், டெலிபோன் நம்பர்கள், அந்த குறிப்பிட்ட நபர்களோட வீட்டு முகவரிகள் எல்லாமே வரணும். 2 பேரும் உட்கார்ந்து டேப்லெட் பண்ணினா நமக்கு அவசியம்னு தோன்றத பொறுக்கிக்கலாம். இந்த விவரங்களும் நாளைக்கு என் டேபிளுக்கு வரணும். என்ன விட்டுடுங்க பாஸ். ஏன்? ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அமக்கலப்படுத்துறாங்க. இங்க மட்டும் நானே சாக வேண்டி இருக்கு. பூக்கடைக்கு விளம்பரம் வேண்டாமடி கண்ணு. பிரசன்னா லதான்னா 100 டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு சமம்.
அவசியம்னா அந்த பாலா பையனை உதவிக்கு வச்சுக்கோ. முடிஞ்சதா? இன்னும் ஒன்று பாக்கி. வழக்கம் போல நான் மூக்க நுழைச்சாச்சு. இந்த கேஸில் என்ன சம்பந்தப்பட்ட இடத்துல தகவல் போய் சேரணும். சேர்ந்து அப்புறம் தானே விஷயம் இருக்கு. அடுத்த பிரஸ் ரிப்போர்ட்ல சொல்லிடலாம். அது மட்டுமல்ல லதா, அவனோட அடுத்த அம்பு எந்த திசையிலன்னு டெக்னிக்கலா கவனிக்க பத்திரிகை செய்தி பலமான அஸ்திரம். சின்ன வாக்கியமா பேச வராதா பாஸ் உங்களுக்கு? எனக்கு எதுவுமே சின்னதா இருந்தா பிடிக்காது. என்னோட டேஸ்ட் புரிஞ்ச ஒரே நபர் இந்த உலகத்துல நீதான். அதனால தானே ரெண்டும் கேட்டா. சட்டுன்னு அவன் வாயை மூட விரல்களை கவ்விக்கொண்டான் பிரசன்னா. அத்தியாயம் 9. லதா அந்த கம்பெனியில் நுழைந்த சமயம் ரிசப்ஷனில் அதிர்ஷ்டவசமாக பெண் இல்லை. தொத்தலாக ஒரு ஆள், தொங்கு மீசையும் பல்லுமாக ஓமக்குச்சியை விட மோசமாக இருந்தான். குழைவான ஆங்கிலத்தை அவன் மேல் எரிந்துவிட்டு உடம்பை முறுக்கி ஒரு முறை கண்ணடித்தாள். ஓமக்குச்சி ஒரு விதம் வெலவெலம் என்றே ஆடிப்போய்விட்டது. எம்டி ராஜசேகர் இருக்காரா? இன்னும் வரலைங்க. பார்க்க கூடாத இடங்களை வெட்கப்பட்டு கொண்டே பார்த்தது அது. செத்துப்போன ஜீவிதா என் தோழிதான். பாவம் அந்த பொண்ணு. வாங்களே, கேன்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். அவன் அஷ்டகோணலாய் உடம்பை முறுக்கி கொண்டு மிதப்பது போல லதாவின் பின்னாலே வந்தான். அவனே ஸ்வீட் ஆர்டர் செய்தான். ஜீவிதாவுக்கு உங்க எம்டி மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம். அவரை பத்தி என்கிட்ட அவ சொல்லாத நாளே இல்லை. நான் மட்டும் பேச்சலரா இருந்தா எம்டிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்னு அடிக்கடி சொல்லுவா. சொல்லும் போதே லதாவுக்கு கூசியது. ச்சே, என்ன ஒரு அப்பட்டமான பொய். தான் வீசும் அம்பு சரியான அம்பு, சரியான இலக்கு என்றால் இதில் தப்பில்லை. அதுவே அந்த ஜீவிதா நல்ல பெண்ணாயிருந்தா எத்தனை மோசமான ஜோடிப்பு இது. நொந்து கொண்டால் ஒரு நிமிஷம். ஆனா உடனே பதில் கிடைக்கும்னு அவளே எதிர்பார்க்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானா? புரியல. அவன் குரலை தரைத்து கொண்டு சுற்றிலும் ஒரு முறை பார்த்தான். நீங்க அவளோட சிநேகம்னு சொன்னீங்க, அதனால பாதகமில்ல. என்ன விஷயம்? ஆரம்பத்துல குனிஞ்சத்தலை நிமிராம இருந்த பொண்ணுதான். எப்படி அவளை தன் வலையில் வீழ்த்தினானோ அந்த ஆளு தெரியல. உத்தியோகம்னு போர்வை மூடிக்கிட்டு ஆடுன ஆட்டம் பல சமயம் ஆபீஸே நாரி போயிருக்கு. அதுவும் போன வருஷத்து தாஜ்ல நடந்த சேல்ஸ் கான்ஃபரன்ஸ் உலக பிரசித்தி. என்ன அதுல விசேஷம்? பார்ட்டி குடின்னு ஆரம்பிச்சு பெரிய கம்பெனிகளோட அத்தனை புள்ளிகளையும் சந்திக்க வச்ச பெருமை அந்த நாள்லதான். சாவி போட்டு எடுத்து ஆளை மாத்தி குரூப் செக்ஸ் அது இதுன்னு நாயை விட மோசமான பெரிய மனசுங்க நடந்துகிட்ட நாள் அது. அதுல இந்த ராஜசேகரும் ஜீவிதாவும் போட்ட ஆட்டம் இருக்கே, அப்பப்பா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாமே கேசட்டு தான். கேசட்? நம்ம பவித்ரன் வீடியோஸ் ஆள் தான் கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா வைபவங்களுக்கும் கான்ட்ராக்ட். நமக்கு மட்டும் இல்ல, பல கம்பெனிகளுக்கும் அவங்க தான். அவங்க பார்ட்டியை மட்டும்தான் படம் எடுக்க போனாங்க. கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு மூட்டை கட்டலாம்னு நினைச்சப்போ நல்ல மழை. கேமராவை காப்பாத்துற உத்தேசத்துல உடனே புறப்பட்டு போகாம அங்கேயே இருந்திருக்காங்க. அப்புறம்தான் பார்ட்டி குஷியாகி உச்சக்கட்டத்தோட ஆரம்பிக்கிறப்போ பெரிய மனச போர்வைய எல்லாம் போத முடிக்க விவகாரங்கள் தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு அந்தரங்கமும் மேடைக்கு வர பவித்ரன் மட்டும் சட்டுன்னு அலாட்டாகி இது சமயத்துக்கு உதவும்னு கேமராவை இயக்கி எல்லாத்தையும் சுருட்ட ஆரம்பிச்சிட்டான். வீடியோ வெளிச்சம் இருக்குமே, போதையும் பொம்மநாட்டி வாசனையும் யாரை யோசிக்க விட்டுச்சு? நாங்க சில பேரு அந்த கேசட்டை பார்த்தோமே. சம்திங் லைக் எ ப்ளூ ஃபிலிம். அதை வச்சு பவித்ரன் எவ்வளோ சம்பாதிச்சிட்டான் தெரியுமா? பிளாக்மெயிலா? கிட்டத்தட்ட. எங்க இருக்கு பவித்ரன் வீடியோஸ்? அண்ணா நகர் ரவுண்டானால இறங்கி டவர் பக்கமா நடந்தா முதல் திருப்பத்துல கிராண்டுன்னு தியேட்டர் ஒண்ணு இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கு. ஆமா, எதுக்கு இவ்வளோ தகவல் சேகரிக்கீங்க? அப்போதுதான் அவனுக்கு கேட்க தோன்றியது. நானா கேட்டேன்? நீங்க தானே சொன்னீங்க. உங்க மீச அழகா இருக்கு. ஓமக்குச்சிக்கு உடம்பெல்லாம் சிரித்து கொண்டது. நான் வரட்டுமா? போதையோடு அவளை பார்த்து லதா கண் சிமிட்ட. இனிமே எப்போ? சீ போடா. லதா வெளியே வந்து உற்சாகமாய் விசிலடித்தார். டிவிஎஸ் 50ஐ அவள் உதைத்த போது அவளையே அதுவரை கவனித்துக் கொண்டிருந்த அந்த 2 கண்களுக்கு சொந்தக்காரன் பளிச்சென பப்ளிக் டெலிபோன் பூத்துக்குள் நுழைந்து ரிசீவரை உயர்த்தினான். அத்தியாயம் 10. பாலகிருஷ்ணா ரோட்டில் சௌமியாவின் வீட்டில் சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு வெளியே வந்தான் பிரசன்னா. புருஷன் வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு இரவு 7:30 மணி சுமாருக்கு இங்கே வந்திருக்கிறாள் சௌமியா. இங்கிருந்தும் 10 நிமிடங்களில் புறப்பட்டு விட்டாள். மெயின் ரோட்டுக்கு வந்த சமயம், ஆட்டோவை அழைத்த சமயம்தான் அந்த எக்ஸ் பிக்சருக்குள் வந்திருக்க வேண்டும். தோரியம் கதிர்கள் மூலம் சௌமியாவை மயங்க வைத்து ஆட்டோவில் கடத்தி, ஓ, இத்தனையும் நடக்க ஒரு ஆரம்பம் வேண்டும். சௌமியாவை ஆரம்பம் முதலே அவன் தொடர்ந்திருக்க வேண்டும். இந்த வீட்டில் நுழைந்ததை பார்த்திருக்க வேண்டும். அந்த வீட்டின் வாசலிலே நின்று கொண்டு தெருவை நோட்டம் விட்டான் பிரசன்னா. ஒரு வித்தியாசமான கோணத்தில் அது நேர்கோட்டு பார்வையில் அந்த டீ கடை தெரிந்தது. அது மட்டும் அந்த தெருவில் தனியாக ஒட்டாமல் நின்றது.
அங்கிருந்து இந்த வீட்டை கவனிப்பது சுலபம். இறங்கி நடந்தவன் அந்த டீக்கடையை நெருங்கினான். டீ இருக்கா சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். யாரு இதுக்கு முதலாளி? நான் தாங்க, அரை ட்ரௌசர். முதலாளி வீடியோடு பயங்கர நிறத்தில் ஒரு டிஷர்ட் அணிந்து கொண்டு 1/2 லிட்டர் எண்ணெயை தலைவி தேய்த்திருந்தான். அது நெற்றியில் எட்டி பார்த்தது. உங்க கடைக்கு போலீஸ் வந்துதா? நல்ல காலமா இல்லைங்க. அந்த 8ஆம் நம்பர் வீட்டு பொண்ணை கொலை செஞ்சிட்டாங்களாமே. கொலை செஞ்ச தாடிக்காரன் அன்னைக்கு ராத்திரி 7:30க்கு உங்க கடையில டீ குடிச்சிருக்கான். எலே துளுக்கானோ வாழைங்க. என்ன முதலாளி, தாடிக்காரன் இங்க டீ குடிச்சானாடே? அந்த பைக்கார முதலாளி இங்க டீ குடிச்சிட்டு அந்த 8ஆம் நம்பர் ஊட்டையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தானே. பிரசன்னா பளிச்சன நிமிர்ந்தான். தடக்கன இருந்து பையனை நெருங்கினான். ஒரு 20 ரூபாய் தாளை எடுத்து பையனிடம் நீட்டினான். சொல்லு தம்பி, இன்னும் என்னவெல்லாம் கவனிச்ச? தாடி வச்சிருந்தான் அந்த ஆளு. கோட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு. அதெல்லாம் கூட நான் கவனிக்கல. அந்த வண்டி நம்பரு தமாசா இருந்ததுங்க. 2222 துள்ளி விட்டான் பிரசன்னா. என்ன வண்டி தம்பி அது? முன்னால சிகப்பா மீட்ரு மாதிரி வச்சு. ஹீரோ ஹோண்டா இல்லைன்னா சுசுகி. ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை பிரசன்னா. சடையென்று வெளிப்பட்டு தன் யமகாவில் பறந்தான். அஜந்தா கடந்து சாலையில் நீந்தி அண்ணாமேமலத்தை துண்டு போட்டு டாம்ஸ் ரோட்டில் தவழ்ந்து எழும்பூர் வந்து பாந்தியன் சாலையை உரசி 20வது நிமிடத்தில் ஆர்டிஓ ஆபீஸை தொட்டான். ஆர்டிஓ ஆபீஸில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. பழக்கப்பட்ட அந்த குமஸ்தா பிரசன்னாவை பார்த்ததும் பல்லை இழித்தான். ஒரு 50 ரூபாய் தாளை உருவி பிரசன்னா காட்ட அது அவசரமாக வேலை செய்தது. பார்த்து சொல்ல நேரமாகுமே சார். சாயங்காலம்? காந்தை எடுத்து கொடுத்தான் பிரசன்னா. இந்த நம்பருக்கு போன் பண்ணி விபரம் சொல்லுங்க. நான் இல்லாட்டி லதான்னு கேளுங்க. வெளியே வந்து வண்டியை உதைத்ததும் முக்கியமான ஒரு முடிச்சு வெளிப்பட்டதாக தோன்றியது. லதா என்ன சேகரித்திருக்கிறாள் என்று பார்க்க வேண்டும். ஆர்டிஓ ஆபீஸ் தகவல் கிடைத்ததும் செயலில் இறங்கிவிடலாம். சைதாப்பட்டியை அடைந்ததும் ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டு படியேறும் போது லதாவின் விசில் சத்தம் கேட்டது. வந்துட்டீங்களா பாஸ்? நீ மட்டம். நான் தானே கூப்பிட்டிருந்தா இப்ப இருக்கிற ஆக்ஷனுக்கு ஒரு சரித்திர படம் பார்த்த மாதிரி தோணி இருக்கும். விளையாட நேரமில்ல பாஸ். ஏகப்பட்ட தகவல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். சொல்லு சொல்லு. அந்த பவித்ரன் வீடியோஸ் சங்கதி வரை அப்படியே இழுத்து விடாமல் சொன்னாள். அந்த கேசட்டு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கலாம் பாஸ். சரி, அந்த சாட்டு பிடிங்க. கில்லாடி நீ அதையும் கொண்டு வந்துட்டியா? லதா யாரு பாஸ்? நெஞ்சை நிமிர்த்தி கொண்டா. இது மாதிரியெல்லாம் பெருமைப்பட்டுக்க வேண்டாம். ஏற்கனவே 2 கெட் பாஸ். சரி, பிரி அந்த சாட்ட. ராஜசேகர் ஜீவிதா, 2 வெங்கட் சௌமியா, 3 பட்டாச்சாரியா நளினி. வரிசையாக லதா படித்துக்கொண்டே வந்தாள். சரி, இதுல எப்படி செலக்ஷன்? சுலபம் பாஸ். நாம ஏற்கனவே டேப்லெட் பண்ணின பல விஷயங்கள் இந்த லிஸ்டிலே ஒரே ஒரு ஜோடிக்கு தான் பொருந்தது. யாரது? எப்படி? மெர்க்குரி டூல்ஸ் எம்டி தான் குப்தா. அவர் பிஏ கௌரி. கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. வயசு குறைச்சல். எம்டியோட நெருக்கம் அதிகம். அந்த அளவுக்கு வேற யாரும் நம்ம லிஸ்ட்ல ஒத்து போகல. அந்த கௌரியோட விலாசம் இருக்கா? காண்பித்தாள் லதா. குட். இந்த லேடியை வாட்ச் பண்ணணும். ஆர்டிஓ நம்பரை ரிசீவ் பண்ணி மைக்ரோஃபோன் மூலம் எனக்கு சொல்லு. அந்த லேடிஸுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நான் பவித்ரன் வீடியோஸ் போறேன். லைன் கிடைத்தது. பிஏ கௌரி கொடுங்க. அவங்க இன்னைக்கு லீவுங்க என்ற பதில் வந்ததும் பிரசன்னா ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டான். அதே சமயம் தன் வீட்டிலிருந்து சாலைக்கு வந்து கொண்டிருந்தான் தாடிக்காரன். அத்தியாயம் 11. பிரசன்னா ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்ட வினாடி டெலிபோன் அலறியது. லதா எடுத்தாள். ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து கனகராஜ் பேசுறேங்க. பாஸ், உங்களுக்கு தான் போனு. நேர்ல வர முடியுமா? விபரமா பேசலாம். 1/2 மணி நேரத்தில் அங்கே இருக்கேன். டிசிவரை வைத்துவிட்டு புறப்பட்டான். நானும் வரட்டுமா பாஸ்? அவசியம் இருக்கும். நீ ரூமை விட்டு எங்கேயும் போகாம காத்திரு. மெசேஜை நான் தந்த உடனே புறப்பட்டு வா. யமாகாவை உதைத்தான். அது சீறி சாலையில் கலந்தது. சொல்லுங்க கனகராஜ். இதுதான் அந்த ஆளு பெயரு விலாசம். வாங்கி படித்தான் பிரசன்னா. வெல், இத போன்லே எனக்கு நீங்க சொல்லியிருக்கலாமே. இன்னும் அவரை பத்தின விபரம் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகப்படும்னு புரியல. சொல்லுங்க கனகராஜ். அவன் பீச்சில் உட்கார்ந்து பட்டாணி சுண்டல் சாப்பிட்ட விபரம் கூட எனக்கு முக்கியமா இருக்கலாம். அவன் சொல்ல. நன்றி கனகராஜ், நான் வரட்டுமா? ஹீ ஹீ என்று இழித்தான். நம்மள கவனிக்காம போறீங்களே சார். கனகராஜ் தனது 38 பற்களால் இழிக்க ரொம்ப நாளாக செல்லாமல் இருந்த 50 ரூபாய் தாள் ஒன்றை அவனிடம் தள்ளிவிட்டு பிரசன்னா அவசரமாக புறப்பட்டான். அத்தியாயம் 12. வண்டி வேகம் பிடித்து டிபிஐ வந்து வில்லேஜ் ரோடு வந்து குறுக்கே அவசரப்பட்டு காலேஜ் ரோட்டை துண்டித்து ராவ் அவன்யூவை விருப்பியது. 3வது திருப்பத்தில் ஒடித்து அந்த சின்ன சைஸ் வீட்டின் முன் நிறுத்தினார். முன்புறம்
போகன் வில்லாக்கள் வா என்றது. சின்ன சைஸ் கேட்டை தள்ளி திறந்து கொண்டு முன்னேற அதிர்ந்தான். பெரிய சைஸ் நவதால் போட்டு பெப்ப என்றது. மூளையின் முன்பக்கத்தில் ஒரு எச்சரிக்கை மணியின் அலாரம் ஆரம்பமாகியிருந்தது. சற்று நின்று நிதானமாக யோசிக்க தொடங்கினான் பிரசன்னா. இது சற்று வினோதமான உணர்வு. பல கேசுகளில் கிளைமாக்ஸை எட்டும்போது கிடைக்கும் உள் எச்சரிக்கை சப்கான்சியஸ் பிரசன்னாவை எச்சரித்துவிடும். யமாகாவின் கழுத்தில் சாவியை திருகி ஸ்டாண்ட் விடுவித்தான். காலேஜ் ரோட்டின் முனையில் பப்ளிக் டெலிபோன் இருந்தது. நம்பரை சுழற்றி லைன் கிடைத்ததும் பேச ஆரம்பித்தான். என்னது, ஒரு வாரமா ஆபீஸுக்கு வரலையா? மெடிக்கல் லீவா? வீட்ல இருப்பாரா? தேங்க்யூ வெரி மச். கியர் மாற்றி சடுதியில் வேகம் பிடித்தான். மச்சையா கடந்து நேர் குறுக்கே மேலேறி தாசப்பிரகாசை தொட்டு பொந்தமல்லி நெடுஞ்சாலையில் சீராக வேகம் பிடித்தான். டைலர் சாலை பச்சையப்பா என்று விலக்கி அண்ணா நகர் ரவுண்டானாவை தீண்டிய போது 15 நிமிடங்களுக்கு கூடுதலாக ஆகியிருந்தது. டவருக்கு முன்னால் இடது கை பக்கம் 7வது குறுக்கு தெரு தன்னை சொல்லிக்கொள்ள வண்டியை திருப்பிய போது கிராண்ட் தியேட்டர் என்ற சாக்லேட் பின்னணி இருந்தது. இன்னும் சற்று நகர பவித்ரன் வீடியோஸ் என்ற நியான் எழுத்துக்கள் பகல் நேரத்திலும் பளபளத்தன. எதிர்பக்கமா வண்டியை நிறுத்தி பூட்டிவிட்டு ஹெல்மெட்டை எடுத்துக்கொண்டு படிகள் ஏறினான் பிரசன்னா. பெரிய கடை. நீலவாக்கில் ஒரு துணிக்கடை போல் இருந்தது. சுவரில் இரு பக்கமும் சதுரம் நீள் சதுரம் என அலமாரிகள் அமைத்து நூற்றுக்கணக்கான கேசட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தன. சற்று தள்ளி ஓ நு சு லு ஓ என்றெழுதி ஒரு கண்ணாடி கதவு தெரிந்தது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக 4-5 கஸ்டமர்கள் கேசட்டை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். கதவு திறந்ததும் முன்பக்கத்தில் கல்லா அருகில் ஒரு தொத்தல் பையன் அரை துக்கத்தில் இருந்தான். தம்பி விழித்து அவசரமாக பிரசன்னாவை பார்த்தான். பவித்ரன் இல்லையா? இல்லைங்க, முதலாளி வீட்டுக்கு போயிட்டாரு. எப்ப வருவாரு? நாளைக்கு. வீடு எங்க? நீங்க யாரு? எதுக்கு அனாவசியமான கேள்வி எல்லாம்? என்ன விஷயம்? தன் காடை எடுத்து பிரசன்னா காண்பிக்க பையனின் நனைந்தது. இன்டர்காமை அழுத்தி குசுகுசுவென துணியில் பையன் ஏதோ சொல்லிவிட்டு வைத்தான். யாரா இருந்தாலும் அவரு பார்க்க இஷ்டப்படலைங்க. சரி தம்பி. பிரசன்னா வெகு சாதாரணமாக திரும்பி கதவுக்கு வந்தான். பையன் இன்டர்காமை அணுகுவதை முதுகு உணர்ந்தது. வெளியே வந்து விட்டான். இன்டர்காம் கூப்பிடுகிற தூரத்தில் தான் அந்த பவித்ரன் இருக்கணும். சரி, பார்த்துட்டா போச்சு. மைக்ரோஃபோனை அழுத்த லதா வந்தாள். நீ டிஎஸ்பி ராமுக்கு தகவல் கொடுத்துட்டு 8 போலீஸ மஃப்டில நான் சொல்ற ஏரியாவுக்கு உடனே வர சொல்லு. கேஸு முடிச்சாச்சா பாஸ்? முடிக்கிறதுக்கு தான் வர சொல்றேன். அரியம் அகலமான அந்த வீடியோ கடையை ஒட்டியது போல இடதுபுறமாக பார்த்தா. செடி கொடிகளும் புதருமாகவா கசா முசாவென காட்சியளித்தது அந்த இடம். முட்கள் மண்டியிருந்த அந்த ஏரியாவுக்குள் கால் வைத்த சுவரை பிடித்து கொண்டு நடந்தார். நீளமான அந்த கடையின் பின்புறத்தை அடைந்த போது கடா முடாவென சத்தம் கேட்டது. கடை முடிந்திருந்தது. அதிலிருந்து 4 அடி தள்ளி ஒரே ஒரு ரூம் போல அமைந்திருந்தது. உள்ளே 2 வெட் கிரைண்டர்கள் வைத்து மாவரைக்கும் வேலை அதிமும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் பாத்திரங்களோ அரிசியோ எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. ஒரு அரைராயன் பையன் உட்கார்ந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தான். சற்று வினோதமான அந்த சூழ்நிலை பிரசன்னாவை கவர எட்டி பார்த்தான். கிரைண்டரில் அரிசி இல்லை, வெறும் தவிடு. ஏய் தம்பி, ஏன் தவிட்ட போட்டு அரைக்கிற? நீ யாரியா? பையன் உழுக்கப்பட்டவன் போல எழுந்தான். இந்த பையனை முதல்ல அப்புறப்படுத்த வேண்டும். முதலில் பிரசன்னா ஒரு சிகரெட்டை எடுத்து உதட்டுக்குள் சொருகி அந்த தோரியம் கலந்த லைட்டரை எடுத்தான். பையனுக்கு கோணம் அமைத்து கொண்டு ஒரு சின்ன அலறல் கொடுத்துட்டா கூட நம்ம காரியம் கெடலாம். மெல்ல சிரித்தபடி கிளிக்கினான். பையன் துல்லியமாக மயங்கி சரிய அவனை வெளியில் கிடத்திவிட்டு அந்த ஒற்றை அறைக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டான். சுவிட்ச் இருந்த பகுதிக்கு பார்வை அவசரமாக தாவ ஒரு மீட்டரும் அதன் கீழ் ஒரு பிளக் பாயிண்ட், ஒரு சுவிட்ச், சற்று தள்ளி ஒரு ரெகுலேட்டர். சுவிட்சை அழுத்த கிரைண்டர் அரைப்பதை நிறுத்திக் கொள்ள தொடங்கிய நிமிடம் இதயத்தை உரையச் செய்யும் தினசில் துல்லியமாக ஒரு பெண்ணின் அலறல் கேட்டது. அவசரமாக கிரைண்டரை மறுபடியும் ஓடவிட்டான். ரெகுலேட்டரை திருகிய நிமிஷம் அரைத்துக் கொண்டிருந்த கிரைண்டர் மெல்ல மெல்ல சுழன்று தன் இடத்திலிருந்து சக்கர வட்டமாக நகர ஆச்சரியத்தின் எல்லைக்கு போனான் பிரசன்னா. முழுவதும் நகர்ந்ததும் மேல் ஹோல் மூடி போல ஒரு அலுமினிய வட்டம் தெரிய கொக்கி பிடித்து அதை உயர்த்திவிட்டு தன் டார்ச் லைட் எடுத்து ஒரு ஒளிக்கீற்றை உள்ளே அனுப்பினான். படிகள், கண்ணை கூச குறுகலான ரிப்பன் போன்ற பாதை ஒன்று மடிந்து அண்ணா சாலை சப்வே போல நீண்டது. அதன் முடிவை பிரசன்னா சமீபிக்க, வெல்கம் பிரசன்னா, கடைய ட்ரேஸ் பண்ணியாச்சா? ஆர்டிஓ ஆபீஸ விசாரிச்சாச்சு. சீனிவாசராவ் அவென்யூவை கூட விட்டு வைக்கல. இத்தனையும் செஞ்ச நீ இந்த இடத்த கண்டுபிடிக்காமலையா விட போற? வா வா. குரலுக்கு சொந்தக்காரன் எருமை, டெல்லி எருமை போல உடம்பையும் வளர்த்திருந்தான். உள்ளமாக வேறு இருந்தான். மீசையில்லாத முகம், அழுகிய பெரிய சைஸ் முலாம்பழம் போல் இருந்தது. பவித்ரனோ? சற்று தள்ளி சேலை விளக்கப்பட்டு
உடலில் உள்பாவாடியும் பிராவும் மட்டும் அணிந்த மார்பை கைகளால் முடியிருந்தால் அந்த பெண். பார்வையில் மரண பயம் இருந்தது. சற்று தள்ளி ஒரு நெட்டையன். இன்னும் யார்? எத்தனை பேரை சமாளிக்க வேண்டி வரும்? உத்தேச கணக்குகளை கம்ப்யூட்டர் வேகத்தில் மூளை பதிவு செய்து கொள்ள கண்கள் பிரதேசத்தை கூர்மையாக ஆராயத் தொடங்கியது. சற்று உள்தள்ளி படிகள் போனது. அது அநேகமாக அந்த ஜெராக்ஸ் அறையில் முடியலாம். லதா வர இன்னும் 15 நிமிடங்களாவது ஆகும். அதுவரை சமாளிக்க வேண்டும். அம்மோனியா பிரிண்ட் போட உதவும் அந்த கெமிக்கல் சாதனம் சின்ன சிலிண்டரில் தெரிந்தது. பிரசன்னாவின் முகம் மலர்ந்தது. தன் ஒரிஜினல் லைட்டரை கைக்குள் இடுக்கிக் கொண்டான். அந்த பெண் இருந்த இடத்திலிருந்து எதிர் திசையில் இருந்த சிலிண்டர் ரொம்ப வசதி. சொல்லுங்க பிரதர், இந்த முறை என்ன சாகசம் செய்ய போறீங்க? மெலிதாக சிரித்த பிரசன்னா சரல் என ஒரு அம்பு போல அந்த சிலிண்டரில் விழுந்து உருண்டு மறுவினாடி லைட்டர் இயங்க அதே வேகத்தில் ஒரு ஜிம்னாஸ்டிக் எழும்பலில் அந்த பெண்ணின் அருகில் இருந்தான். குப்பென்று நெருப்பு பற்றி கொண்டு ஏராளமான அமோனியா நெடியை உற்பத்தி செய்ய தான் மட்டும் யோகாவை துணக்கி வைத்துக் கொண்டு மூச்சுக்காற்றை அடிவயிற்றில் சேமித்தான். மயங்கி சரிந்த கௌரியை அள்ளிக்கொண்டான். படிகளை ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்ததால் தடங்கில்லாமல் அசுர வேகத்தில் ஓடினான். படிகளின் முடிவை அடைய, ஹலோ, எங்க ஓடுறீங்க? நிமிர்ந்தான் பிரசன்னா. அவன் அந்த தாடிக்காரன். நீங்கள் முதல் அத்தியாயத்தில் ஜீவிதாவுடன் சந்தித்த சேல்ஸ் ரெப் நித்யகுமார். கையில் இத்தாலியன் அசுரன் தோட்டாவை துப்ப தயாராக இருந்தது. சேஃப்ட் காட்ஜை விடுவித்து ட்ரிக்கரில் கை வைத்து பிரசன்னாவின் ஆக்சிஜனுக்கு அவகாசம் தந்து கொண்டிருந்தான். கையில் கௌரி, கீழே படிகள். எதுவுமே செய்ய முடியாத நிலையில் பிரசன்னாவின் நெற்றி நரம்புகள் கலைந்தன. ட்ரிக்கரை அழுத்தியே மறுவினாடியே ரிவால்வர் பிடித்திருந்த மணிக்கட்டில் விற்று என்று பாய்ந்து வந்து தாக்கியது ஒரு தோட்டா. தேங்க்யூ ராம். பிரசன்னாவின் உதடுகளில் சிரிப்பும் நன்றியும் ஒரே நேரத்தில் கோடு கிழித்தது. அத்தியாயம் 13. சொல்லுங்க பிரசன்னா. மாஸ் கம்ப்யூட்டர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ராம்? அதோட எம்டி அனில் தாவன், அவனோட செக்ரட்டரி அர்ச்சனா. அதுல வேலை செஞ்சவன் தான் இந்த நித்யகுமார். நித்யகுமாரும் அர்ச்சனாவும் லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அர்ச்சனாவுக்கு உத்வேகம் அதிகம். நித்யகுமாரே கவலைப்படக்கூடிய அளவுல ஒரு செக்ஸ் மேனியாக அந்த பெண் இருந்தா. ஒண்ணு 2 அவளோட ஆடம்பர வெறியும் புஷ்டியும் அனில் தாவனை கிளறி விட கை வச்சிட்டான். இது நித்யகுமாருக்கு தெரிஞ்சப்போ அடல்ட்ரி கேஸ் அனில் தாவன் மேல ஃபைல் பண்ணிட்டான். கோர்ட்டுல கேஸு ரொம்ப நாள் நடந்தது. கடைசியில அனிலோட பணபலமும் அர்ச்சனாவோட காமமும் நித்யகுமாருக்கு எதிரா தீர்ப்பு வந்தது. கண் முன்னாலேயே அவனோட போன தன் மனைவியை பார்த்து பார்த்து நித்யகுமார் குமுற அப்பத்தான் பழி உணர்ச்சி சரணமாயிருக்கு. ஆனா விதி யார விட்டது? விமான விபத்துல 2 பேருமே காலியாயிட்டாங்க. வீடியோ பவித்ரன் நித்யகுமாரோட சிநேகிதன். கௌரி அவனை காதலிச்சு ஏமாத்திருக்கா. இவன் பள்ளி வேறு ரகம். இந்த சமயத்துலதான் அந்த பார்ட்டி தாஜ் நடந்திருக்கு. மேலே சொன்ன 3 ஜோடிகளோட பலவீனமான போதையான நிமிஷங்கள் பவித்ரனுக்கு பயன்பட்டு கேசட்டா மாறி போயிருச்சு. அத பார்த்த நித்யாவுக்கு தன் அர்ச்சனா ஞாபகம் வர அதே ரகமான இந்த பெண்களை தீர்த்து அர்ச்சனாவை கொல்ற மாதிரி ஒரு மன திருப்தி உண்டாக்கிக்கலாம்னு தீர்மானிச்சான். கௌரி பவித்ரனோட குறி திட்டம் ஆரம்பமாயிருக்கு. கோர்ட்ல கேஸ் நடந்த விவரத்தை எனக்கு ஆர்டிஓக்கு சொல்ல மிச்சத்தை நான் லிங்க் பண்ணிட்டேன். எமோஷனல் மர்டர்ஸ் சரியா திட்டம் போடல. அதனால கௌரிய காப்பாற்ற முடிஞ்சது. கிரேட் பிரசன்னா. லதா பெருமைப்பட்டுக்கலாம். நிஜமாகவே மூளை உள்ள ஒருத்தருக்கு செக்ரட்டரியா இருக்கிறதுக்காக. ராம் பெருமிதமாக சிரித்தார். முற்றும்.